செய்திகள் தொடர்கின்றன. ஒபாமாவுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற வணிகர் பேரமைப்பை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் கருப்பு கொடி ஏந்திய ஆர்ப்பாட்டம் அமெரிக்க தூதரகம் முன்பு இன்று நடைபெற்றது. அப்போது அமெரிக்க அதிபர் ஒபாமாவுக்கு எதிராக கண்டன கோஷமிட்டனர். பேரமைப்பு மாநில தலைவர் AM விக்ரமராஜா தலைமையில் ஏராளமான வியாபாரிகள் கருப்பு கொடி ஏந்தி அமெரிக்க தூதரகத்தை நோக்கி முற்றுகையிட முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அமெரிக்க நாட்டினுடைய ஒபாமா அவருடைய அறிக்கைக்கு கடும் கண்டனத்தை அறிவித்ததோடு நில்லாமல் ஒட்டுமொத்தமாக சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு இந்தியாவில் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்பதை பேரமைப்பினுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று கொள்கை முடிவாக நீங்கள் எடுக்கப்பட வேண்டும். அமெரிக்க அதிபர் ஒபாமா இந்தியாவில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியுள்ளதால் அவரை கண்டித்து வியாபாரிகள் கிளர்ந்து எழுந்து போராடி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக மீனவர்களை சிறைப்பிடித்துச் சென்ற இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் மேற்கொண்டு வந்த வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டது. ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 23 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிறைப்பிடித்துச் சென்றனர். இதனை கண்டித்தும் மீனவர்களை மீட்டுத் தர கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மீனவ சங்க பிரதிநிதியிடம் அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக மத்திய மாநில அரசுகள் உறுதியளித்ததை அடுத்து தங்களின் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக மீனவர்கள் அறிவித்துள்ளனர். 5 போட்டையும் 23 மீனவர்களையும் இலங்கை கடற்படை பிடித்துட்டு போய் அங்கே அவர்கள் அதன் மேல் கேஸ் போட்டிருக்காங்க. அதனால நாங்கள் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்தோம். அரசாங்கமும் கலெக்டர் எல்லாருமே நாங்கள் நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் இந்த 2 நாளில் போட்டு மீட்டு கொடுத்துருவோம் என்று சொன்ன காரணத்தினால் அதன்படி நாங்கள் சங்க தலைவர்கள் வருகின்ற சனிக்கிழமை முதல் கடல் போகலாம் என்று முடிவெடுத்து அவர்களுக்கு ஒப்புதல் கொடுத்தோம். இதற்கிடையே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று இரவுக்குள் விடுதலையாவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலை அருகே பாலியல் தொந்தரவு காரணமாக கல்லூரி மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த மேல் மண்மலை கிராமத்தை சேர்ந்தவர் மனோகரன். இவரது மகள் அகிலா தனியார் கல்லூரியில் டிப்ளமோ 2ஆம் ஆண்டு பயின்று வந்தார். இந்நிலையில் அகிலா குளித்துக் கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் வினோத், ஜெகன், எழில் ஆகிய 3 பேரும் செல்போனில் படம் பிடித்துள்ளனர். இதையடுத்து செல்போனில் உள்ள படத்தை காட்டி அகிலாவை மிரட்டி 3 பேரும் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளனர். இதனால் மனமுடைந்த அகிலா கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். காலேஜுக்கு போக சொல்ல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தொந்தரவு பண்ணிருப்பாங்க. எனக்கு ஒத்து வந்தேன் இல்லை நாங்கள் ஒப்பங்கமான சாவடிச்சுக்குவேன். எனக்கு ஒத்து வரணும் இல்லை நாங்கள் ஒப்பங்க மாட்டு நீ போய் சொல்லக்கூடாது சொன்னேனாக்கா நான் கொலை பண்ணிருக்கேன், அவங்கள சாவடிச்சிடுவேன் அப்படின்னு பிள்ளைய மாற்றிக்கிறாங்க. வச்சு அது அப்படின்னு சொல்ல அது போட்டோ எடுத்து அது கொண்டு நெட்டில் போட்டு பார்த்தாங்களாம். எல்லாருக்கும் போட்டு காமிச்சிக்கிறாங்க. காமிச்ச பிறகு மறுபடியும் அவகிட்டையும் இந்த பார்த்த கொண்டு வெளியில் விட்டுருவேன், வெளியில் விட்டுனா அவன் மான் தான் போவோம், இன்னும் நாங்கள் கூப்பிட்ற நேரத்துக்குலாம் நீ வரணும், எனக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளைய மாற்றிக்கிறாங்க சார். இதையடுத்து அகிலாவின் தந்தை மனோகரன் தனது மகள் தற்கொலைக்கு காரணமான வினோத், ஜெகன், எழில் ஆகியோர் மீது செங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் காவல்துறையினர் 3 பேரையும் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி அருகே தனியார் பள்ளி ஆசிரியர் அடித்ததால் பள்ளி மாணவி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த சின்ன வத்தலாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி பழனியப்பன். இவரது 12 வயது மகள் மேகாஸ்ரீ பெண்ணாகரத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்நிலையில் வீட்டு பாடம் செய்யாததால் மாணவி மேகாவை ஆசிரியர் சுரேஷ் பெரும்பாலும் இரும்பு ஸ்கேல் கொண்டும் அடித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து வீட்டிற்கு சென்ற மாணவி தனது பெற்றோரிடம் ஆசிரியர் அடித்ததை கூறியுள்ளார். பின்னர் வலி தாங்க முடியாமல் மாணவி அழுததை அடுத்து அவரை தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர்.
செகண்ட் பீரியட் வந்துட்டு சோசியல் சயின்ஸ் எடுத்திருக்காங்க. அது அவங்க சார் வந்து ஏதோ கொஸ்டின் எழுதலையாம், அதனால கன்னத்தில் அடித்து முதுகெல்லாம் நிறையா அடித்து கம்பால் அடித்தா ஒடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீல் ஸ்கேலை வச்சு அடிச்சிருக்காங்க, கையில் அடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக மயங்கி கீழே விழுந்துட்டா. அது வந்து அதே பிரின்ஸ்பால்கிட்டையும் அவங்க வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணல, வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணல. சாயந்தரம் 4:30 மணிக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அழுதுட்டு இருந்ததை பார்த்துட்டு என்னம்மா ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கவும், இவங்க இப்படி தான் அடிச்சிட்டாங்க, வீட்டில் போய் சொன்னால் மறுபடியும் நாளைக்கு ஒன்று அடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க சார், மிரட்டி வச்சுட்டாங்க. இந்த சம்பவம் குறித்து பென்னாகரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனிதாபமானமற்ற முறையில் செயல்படும் இதுபோன்ற ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் மின்கசிவு காரணமாக மளிகை கடை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் அருகே உள்ள மளிகை கடையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. தமிழகத்தில் நிலவி வரும் சீரற்ற மின் அழுத்தம் காரணமாக பல்வேறு இடங்களில் இதுபோன்ற தீ விபத்துகள் நிகழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கையிடம் சுருண்டது இந்திய அணி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.